ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ அதை பற்றினு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதிகமான ட்ரேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ்லாம் அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மொத்தம் 3 ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷாதுல் தாகரை பார்த்தீங்கன்னா LSG கிட்டேருந்து 2 கோடிக்கு வாங்கினாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 30 lakhs மதிப்புள்ள அர்ஜுன் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா LSGக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாங்க. இது ஒரு ட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GT கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஷதன் ருதர்ஃபோர்டை பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் டீல் கொடுத்து வாங்கியிருக்காங்க. லோயர் ஆர்டர் ஃபினிஷராக ஷதன் ருதர்ஃபோர்டே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின்னர் தேவைப்பட்டாங்க, அது ஒரு ஸ்பின்னர் கரண் சர்மா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மயங்க் மார்கண்டேவை பார்த்தீங்கன்னா KKR கிட்டேருந்து ஆல் கேஷ் டீல் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. சைலண்டாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்றது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு சூப்பரான ட்ரேட். ஷாதுல் தாகூரை பார்த்தீங்கன்னா தீபக் சகருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. மயங்க் மார்கண்டே பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் ஆட் பண்ணியிருக்காங்க. லோயர் ஆர்டர் ஃபினிஷிங்காக ஷதர் ருதர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா டீம் உள்ள வந்திருக்காரு. சரி, அவங்களோட ரிலீஸ்டு பிளேயர் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயண ராஜு, ரீஸ்டாப்லி போன வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தார், அவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. KL ஸ்ரீஜித், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் டீமில் வச்சுக்கிட்டு இருந்தா இருக்கலாம், ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பெவன் ஜேக்கப்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸ்க்கு ஒரு நல்ல பேக்கப்பாக இருந்தார், பட் அவர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ஆக்ஷனில் திரும்ப எடுக்க ட்ரை பண்ணலாம். முஜிபுர் ரஹ்மானை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கசன்ஃபாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் முஜிபுர் ரஹ்மானை எடுத்திருந்தாங்க. இப்போ அல்லாஹ் கசன்ஃபார் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுனால முஜிபுர் ரஹ்மானோட தேவை இப்போ MIக்கு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிசார்ட் வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் எக்கச்சக்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ லிசார்ட் வில்லியம்ஸோட தேவை அவங்களுக்கு இருக்காது. சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் CSK கேங்ஸ்டர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அவர் தான் எடுத்திருப்பாரு. சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாரு, பட் ஏன் அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. போன வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில் அவர் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கல, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார். டீம் விட்டு தூக்கிட்டாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணிட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா பாதி டீமை பார்த்தீங்கன்னா சாலிடாக முடிச்சு வச்சிட்டாங்க. அவங்களோட டீம் ஆல்ரெடி செட்டில்டுங்க, பிளேயிங் லெவன்லாம் ரொம்ப செட்டில்டாக இருக்குது. ரோஹித் சர்மா, ரயன் ரிங்கிள்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், ஷதன் ருதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாப் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, தீபக் சகர், அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஷாதுல் தாகூர் அப்படியே பேக்கப் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்கண்டே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்லேயே ரொம்ப சார்ட்டடாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆக்ஷனில் இந்த வாட்டி பெருசாக வேலையே கிடையாது, ஏன்னா அவங்க பிளேயிங் லெவல் செட்டில்டாக இருக்கிறதுனால 1-2 பேக்கப்ஸ் மட்டும் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்கேப்டு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டிங் மூலியமாக தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 அன்கேப்டு பிளேயர்ஸை புதுசாக கொண்டு வந்து மேபி சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க நல்ல ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.